தேர்வு நடத்தப்பட்ட விதம், வினாத்தாள் என்று பல விதங்களிலும் சர்ச்சைகளை சந்தித்த மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வின் முடிவுகள் இன்றைக்கு வெளியிடப்பட இருக்கின்றன. விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், மதுரை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை விதித்த அந்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த பிறகு நீட் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கிறது. இந்த முடிவுகளை மாணவர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கணேஷ், அதாவது சர்ச்சைகளோடு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பிறகும் கூட அதனை தொடர்ந்த பல சர்ச்சைகள், இவை எல்லாவற்றையும் தாண்டி மருத்துவ படிப்புகளுக்கு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் இன்றைக்கு வெளியிடப்படுகின்றன. குறிப்பாக உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் என அனுமதி வழங்கிய பிறகு அதற்கான நடைமுறைகள் அனைத்தையும் முடிந்து இன்றைக்கு சிபிஎஸ்இ நீட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகளை வெளியிட இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு இன்று வெளியிட்டிருக்கிறது. அநேகமாக இன்று மதியம் அல்லது மாலை இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படலாம் என சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட நாடு முழுக்க 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 11,38,890 மாணவர்கள் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். 10 மொழிகளில் 103 நகரங்களில் இந்த நீட் நுழைவுத் தேர்வானது கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்றது. நீட் இந்த நுழைவுத் தேர்வின் போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருந்தன. மாணவர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு, அதே போல கேள்வித்தாள்கள் கடினமாக இருந்தது, வெவ்வேறு விதமான கேள்வித்தாள்கள் கேட்கப்பட்டது என பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ந்தன. அதன் பிறகும் கூட நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது, இந்த நீட் நுழைவுத் தேர்வுகளை மீண்டும் புதிதாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இருந்தன. இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கும் தொடரப்பட்டது. குஜராத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழகத்திலும் கூட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்திருந்தது. இதனை எதிர்த்து சிபிஎஸ்இ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம், அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஜூன் 26ஆம் தேதிக்கு முன்பாக இந்த நுழைவுத் தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ வெளியிட வேண்டும். அதே போல நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பாக நாடு முழுக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றங்களுக்கு தடையும் விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து வெகு விரைவாகவே இந்த நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் சிபிஎஸ்இ மும்முரம் காட்டி வந்தது. ஆகவே இந்த பணிகள் அனைத்தும் முடிந்து தற்போது இன்றைக்கு இந்த நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. சிபிஎஸ்இ இந்த முடிவுகளை வெளியிடுவதில் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுகின்றன? மாணவர்கள் இந்த முடிவுகளை தெரிந்து கொள்ள என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? நிச்சயமாக இதற்கென்று இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை பதிவு செய்து முடிவுகள் வெளியிடப்பட்ட பிறகு அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் cbsc.nic.in என்று பல்வேறு விதமான இணையதள முகவரிகள் இருக்கின்றன. அவற்றில் மாணவர்கள் தங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு சிபிஎஸ்இ ஆல் இந்தியா அளவிலான ரேங்க் பட்டியலை வெளியிடும். அதன் பிறகு இந்த கவுன்சிலிங் மற்றும் சேர்க்கைக்கான நடைமுறைகள் அனைத்தும் துவங்கும் என்று சிபிஎஸ்இ தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹனிகுமார், சிபிஎஸ்இ தரப்புல நீங்கள் பேசினீர்களா? இந்த முடிவுகளை வெளியிடுவதில் எந்த மாதிரியான நடைமுறைகளை சிபிஎஸ்இ பின்பற்றப்பட இருக்கிறது? குறிப்பாக எத்தனை மணிக்கு சரியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? இல்ல, கடந்த 2-3 நாட்களாகவே இன்றைக்கு வெளியாகும், நாளைக்கு வெளியாகும் என்று சிபிஎஸ்இ தரப்பிலே சொல்லப்பட்டாலும் கூட அதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. குறிப்பிட்டபடி அதை வெளியிடுவதில் சில காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே 12 மற்றும் 10ஆம் வகுப்பு முடிவுகளை வெளியிடுவதிலும் சிபிஎஸ்இ காலதாமதம் ஏற்பட்டது. கேள்வித்தாள் குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பல சர்ச்சைகளும் இருந்தது. எனவே இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு படிப்பு, மருத்துவ படிப்புகள் நடைபெறுகிற நுழைவுத் தேர்வு, அதில் எந்த விதமான சிக்கலோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் சில காலதாமதங்கள் என்பது ஏற்பட்டது. துல்லியமாக அவர்கள் எத்தனை மணிக்கு என்பதை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு வெளியாகும் என்று அரசின் தரப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த கேள்வித்தாள் OMR ஷீட் மற்றும் அந்த விடைத்தாள் குறிப்புகள் ஏற்கனவே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கிறது. அதனை மாணவர்கள் பரிசீலித்து பார்த்து அவருக்கு ஆப்ஜெக்ஷன்ஸ், அதாவது ஆட்சேபனை ஏதேனும் இருந்தால் அது குறித்து அவர்கள் முறையிடலாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அவை நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பிறகு இன்றைக்கு இறுதியாக முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இதன் பிறகு இந்த கட் ஆஃப், அதே போல ஆல் இந்தியா ரேங்க் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் சிபிஎஸ்இ தரப்பிலே வெளியிடப்படும்.